ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்குன்னு நியூஸில் பார்த்துட்ருக்கோம். ட்ரிச்சிலையுமே கிட்டத்தட்ட நல்ல மழை தான் இந்த வாட்டி. ஹோப் நீங்கள் எல்லாருமே வீட்டில் சேஃப்டியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெய்னி டே விலாக் மாதிரி தான், ஒரு குட்டி விலாக் தான். இது வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கே எடுத்த ஒரு விலாக். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே நைட்லேருந்து நான் ஸ்டாப்பாக ட்ரிச்சியில் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அடித்து பெஞ்சிச்சின்னுலாம் சொல்ல முடியாது, பட் ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்பீடில் பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு விடாமல். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு அஃபிஷியல் கால் இருந்துச்சு. ஸோ ஐ ஹாவ் டு கோ. ஸோ மார்னிங்கே வந்து சீக்கிரம் கிளம்பியாச்சு. மலையில் ட்ராவல் பண்ணுறது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு தெரியலை. எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க. மலையில் ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் கச்ச கச்சன்னு இருக்குமா, அதெல்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி மழை சில பேருக்கு வந்து ரசிக்கிறதுக்கு பிடிக்கும், ஆனால் நிறைய பேர்த்துக்கு மழை வந்து ஒரு பெரிய ஹேர்டல்னு தான் சொல்லணும். வேலைக்கு போகிறவங்க, இந்த டூ வீலரில் ஒர்க்குக்கு போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் சீரியஸாக. இப்போது லாஸ்ட் கிளிப்பில் பார்த்துருப்பீங்க, ஒரு கார் வந்து பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு பாவம். அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. ரோட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கூட நிறைய இடத்துல வந்து ஃப்ளட்டட் ஆகிடுச்சு. ட்ரிச்சிலையுமே நிறைய அந்த கேனல்ஸ், இந்த கால்வாயின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் டப்பு டப்புன்னு உடஞ்சிருச்சு. அந்தளவுக்கு மழை இல்லை தான் திருச்சியில். பட் இருந்தாலும் என்ன ரீசன்னே தெரியல, எல்லாம் உடஞ்சி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தண்ணி ரோட்லலாம். இப்போ நீங்கள் இந்த ஃப்யூச்சர் கிளிப்ஸ்லலாம் வந்து பார்ப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த வாட்டி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரீசன்னால் ஆல்ரெடி அப்பா வந்து ஒரு 2-3 கோயில்களில் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டாங்க விளக்குக்கு அன்றைக்கி ஏற்றி வைக்க சொல்லி. நான் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மலையாள மௌனகுரு பீடம் அங்கே தான் போயிருந்தேன். போகிறப்பே எண்ணெய், சாமிக்கு வடை, டீ இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ போய் அங்கேயும் சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டுட்டு ஆஃபீஸும் போயாச்சு. ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறப்போ டைம் ஒரு 1:30 கிட்ட இருக்கும்னு வைங்களேன். நல்லா மழை திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்டு வர ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர தண்ணி. இது ஆக்சுவலாக மெயின் ஏரியா ட்ரிச்சியில். இப்போ நம்ம போயிட்டுருக்குற ரோடு சாஸ்திரி ரோடுன்னு ட்ரிச்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அங்கே சென்னை டி நகர் மாதிரி இருக்கும்னு வைங்களேன். நிறைய கடைங்க இருக்கும், பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ்லாம் அந்த ஏரியாவில் தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி. அதுக்கப்புறம் உக்கிரகாளியம்மன் கோயில் ரோடு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்வாய் உடஞ்சி நிறைய இருக்க தண்ணி ரோடெல்லாம் ஏறிட்டே தான் இருந்துச்சு. ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு ஓட்டுற மாதிரி தான் காரையே வந்து பாவம் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம்ல இந்த மாதிரி டைம்லலாம் சர்வே பண்ணுறது. நம்ம வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துலலாம் நல்லா தண்ணி ஏறிடுச்சு. நம்ம வீட்டுக்கிட்ட இருந்த கால்வாயுமே வந்து ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. தேங்க் காட் மழை வந்து சாட்டர்டே அன்றைக்கி நின்றுருச்சு. சாட்டர்டே அன்றைக்கும் தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நமக்குமே வந்து ஃப்ளட் வந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த குளிருக்கெலாம் வந்து அப்பப்போ சூடாக ஏதாச்சும் கொஞ்சம் குடித்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஷாலில் நம்ம முக்காடு போட்டதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி பட்டால் கூட நம்ம நர்வஸ் சிஸ்டம்லாம் கதகளி ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு சில்னஸ் இருக்குங்க ட்ரிச்சியில், ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி. அந்த வீட்டுக்கு வர வழியில் நான் அந்த நன்றி மசாலா அந்த கடை வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 2-3 பேர் இந்த கடை பற்றி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னோடய மாமா சுச்சு, ஹோப் யூ ஆல் நோ, அவங்களுமே சொல்லியிருந்தாங்க இதை விசிட் பண்ணி பாரு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் மசாலாஸ் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் நான் வெஜிடேரியனில் நிறைய ஊறுகாய் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ப்ரான்ஸில் எல்லாமே வந்து ஊறுகாயெல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு கார்த்திகை தீபன்றனால நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் நான்வெஜ் எதுவுமே வாங்கலை. பட் அவங்கக்கிட்ட பிரியாணி வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. லைக் அந்த இன்ஸ்டன்ட் பேஸ்ட்டு, அவங்களே வந்து ரைஸ் ப்ளஸ் பேஸ்ட் மிக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வெங்காயம், தக்காளி எதுவுமே கட் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து அந்த அரிசியும் அந்த மசாலாவும் போட்டு குக் பண்ணாலே பிரியாணி ரெடி ஆகிடும். அந்த மாதிரி மதுரை மட்டன் சுக்கா வறுவலுக்கு, அப்புறம் சிக்கன் குழம்புக்கு, எக் கறிக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் வந்து வச்சுருக்காங்க. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அந்த எண்ணெய் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. லைக் இந்த தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அது கொஞ்சம் ப்ரைஸு வந்து எனக்கு ஹையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் அவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற நெய் எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே சில பல கிரேவி ஐட்டம், இன்ஸ்டன்ட் மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக அம்மா அன்றைக்கி வந்து ரைஸ் வச்சுருந்தாங்க.
அண்டு சாம்பாருமே வச்சுருந்தாங்க. பட் இந்த பிரியாணி மசாலா வாங்கினதுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமா? அதுவும் மழைக்கு கொஞ்சம் சூடாக காரசாரமாக பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது நான்லாம் பிரியாணி லவ்வர் வேறு. இந்த மசாலா வாங்குறப்பே நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்கிறேன், நீங்கள் வந்து அந்த ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க, நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது நம்மளோட தரத்தோட்டங்க. எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக தேங்கி மாங்காய்லாம் மிதக்குது பாருங்கள். நிறைய மாங்காய் தேங்காய் எல்லாம் உளுந்துருச்சு. அண்ட் கத்திரிக்காய் நாற்று இப்போ தான் போட்டு கொஞ்சம் நல்லா தளைஞ்சு வந்துருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கியிருக்கு. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. நிறைய தண்ணிங்க இந்த வாட்டி. அது கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கனால அந்த தண்ணிக்கு போக வழி இல்லாததுனால தான் இவ்வளோ தண்ணி வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் கரண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங் வந்து கரண்ட் வந்து நிறுத்திட்டாங்க. நமக்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை. ஒரு ஈவினிங் போல் தான் கரண்ட்டே வந்துச்சு. அண்ட் எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம். ஏன்னா அந்த கால்வாய் உடஞ்சி ஃப்ளட் வந்துருச்சுன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு கரண்ட்டே வராதுல்ல. ஸோ இருக்கிற யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டோன்னா ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நமக்கு கரண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்வெர்ட்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக விளக்கு தான் ஏற்றி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக இந்த மழை காலத்தில் ஒரு பெரிய ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த துணியை காய வைக்கிறது தாங்க. என்ன தான் ஃபேனெல்லாம் ஓட விட்டாலுமே அந்த துணியை வந்து காயவே மாட்டுது. சில்லுன்ட்டே இருக்குது. அதை எடுத்து போடுறப்ப நமக்கு குளிர் தாங்க முடிய மாட்டுது. அண்ட் வீட்டுக்குள்ளேயே கொடியை கட்டி ஃபேன்லாம் போட்டு காய வச்சாலும் இட் இஸ் ரியலி பிக் டாஸ்க் டு ட்ரை த க்ளோத்ஸ் டூரிங் த ரெய்னி சீசனுங்க. நான் போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்ததுக்குள்ளே அம்மா வந்து மஷ்ரூம்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பிரியாணி பாக்ஸ்லேயே வந்து பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி வந்து இதை செய்யணும்னு சொல்லிட்டு. அது நான் வந்து அந்த ரைஸ் கிட்டு வந்து வாங்கலை. ஏன்னா நம்ம வீட்லேயே ஜீரக சம்பா அரிசி இருந்துச்சுன்றதுனால அந்த பிரியாணி மிக்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வாங்கிட்டு வந்த பிரியாணி மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த மசாலா அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டேன், சரியாக இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்காமல் நெய்யை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த மசாலா பவுச்சுக்குள்ளேயே நெய் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து இருந்திருக்கும் போல். நான் வேறு எக்ஸ்ட்ராவாக நெய் ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூமை சாட்டே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பவுச்சை ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சா, ஐயோ இதுக்குள்ளேயே நெய்யெல்லாம் இருந்துச்சு. சரி நம்ம ஓவராக நெய்யெல்லாம் ஊற்றுனனால அது டாமினேட் பண்ணி இந்த பிரியாணியை ஸ்பாயில் பண்ணிவிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் தேங்க் காட் ரொம்ப சட்டிலாக தான் இருந்துச்சு. பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணோன்னே கம்மன்னு அவ்வளோ வாசனைங்க. இந்த வேணூஸ் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொள்ளாச்சியில் திண்டுக்கல்லாம் அவங்க பிரியாணிக்கு மட்டும் ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். அவ்வளோ கம்மன்னு இருக்கும் வாசனை. அதே ஃப்ளேவரில் இந்த பிரியாணி மசாலா பவுச்சை ஓப்பன் பண்ணுறப்ப வந்துச்சு. நான் லைட்டாக மஷ்ரூமை வந்து அந்த நெய்யில் சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் பேக்கெட் ஆஃப் அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டேன். நம்ம இதுக்கு வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண வேணாம், வெங்காயம் ஆட் பண்ண வேணாம், தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் ஆர் மட்டன் இல்லை எந்த வெஜிடபிள்ஸ் ஆஃப் சாய்ஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரைஸை போட வேண்டியது தான். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடும். பட் யூஸ்வலாக இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸ்க்கெலாம் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேங்க. ஏன்னா இதெல்லாம் ரெகுலராக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. பிகாஸ் இதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. பட் ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் ஓகே டு டேக். நம்மளும் அப்புறம் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறது. அதுக்காக தான் நான் ஒரே ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் சீரியஸ்லி இட்ஸ் ஒர்த். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. ஃப்ளேவருமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு குக் பண்ணுறப்போ நல்ல நாள்லேயே ஏகப்பட்ட டவுட் வரும். உப்பு போடணுமா, காரம் போடணுமா, சரியாக போட்டிருக்கோமா இல்லையான்னு. எனக்கு குக் பண்ணிகிட்டு இருக்கப்போ இவங்க உப்பு போட்டிருக்காங்களா என்னான்னு டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு போட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் மட்டும் போட்டால் போதும். நான் யூஸ்வலாக பிரியாணி செய்கிறப்போ என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து வந்து வச்சுருவேன். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வைக்க மாட்டேன். நிறைய பேர் அந்த 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுவாங்க இல்லையா. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஏன்னா பிகாஸ் நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே அன்னதானம் போட்டிருந்தாங்க. அப்போது அங்கே ஒரு பிரியாணி மாஸ்டர் அவர் தான் வந்து குஸ்கா செஞ்சுருந்தார், வெஜ் குஸ்கா. அப்போ அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அப்போ அந்த அங்கிள்கிட்ட கேட்டேன், அங்கிள் நீங்கள் என்ன பண்ணீங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரைஸ்னு. அப்போது அவர் சொன்னார், ரொம்ப
ஊற வைக்க வேணாமா, ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தோட அந்த அரிசி இருக்கணும். நீங்கள் கரெக்டாக அந்த வதக்கிற ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தோட அந்த ரைஸை வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக வரும் குக் பண்ணுறப்போன்னாங்க. அதே மெத்தட் தான் அன்னிலேருந்து நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் சீரியஸாங்க, ரைஸ் அவ்வளோ சாஃப்டாக கரெக்டான தண்ணி மெஷர்மெண்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா பொலன்னு சூப்பராக வரும். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா எடுத்திருந்தேன். ஸோ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரைஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான ஃப்ளேவரில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் கமகமன் வாசனையோட மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்களும் இந்த நன்றி பிராண்டோட மசாலா ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன செக் பண்ணி பாருங்கள். அவங்ககிட்ட எக்கச்சக்கமான இன்ஸ்டன்ட் மசாலா வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி எக் மசாலா, சிக்கன்லேயே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் தெரியுமா. அவங்களோட இப்போ காரைக்குடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காரைக்குடி சிக்கன், நல்லா காரசாரமாக சிக்கன், கொங்கு நாட்டு சிக்கன், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல. அதே மாதிரி அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசாலாலாம் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னே சொன்ன மாதிரி எண்ணெய் வெரைட்டிஸ், நெய் வெரைட்டிஸ் எல்லாம் அவங்களாம் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது, அது எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி மசாலாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இட்லி பொடி வெரைட்டிஸுமே இருக்குது. எள்ளு பொடி, கொள்ளு பொடி, அப்புறம் வந்து நிறைய காரசாரமான இட்லி பொடி வச்சுருந்தாங்க. நான் இது 2 தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. அதுலேயே ட்ரையல் பேக்கும் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பேக்குமே வச்சுருக்காங்க. அண்ட் அங்கேயுமே டெஸ்டர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கடை எங்கே இருக்குது ஆக்சுவலான்னு பார்த்திங்கன்னா நம்ம உக்கரகாளியம்மன் கோயில் ரோடு இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து நம்ம கோர்ட்டுக்கு வரப்போ லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள். பட் இன்ஸ்டன்ட் மசாலா என்றைக்காச்சும் ஒரு நாள்லாம் ஓகே, ரெகுலராக நம்ம சாப்பிட்றதுக்கு அட்வைசபிள் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நானும் சாப்பிட போகிறேன். நம்மளும் வ்ளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.